பொதுவாக நம்ம திருடன்னு தான் போடுவோம், இன்னுங்கிற விகுதி தான் போடுவோம். ஆனால் அவர் இருங்கிற விதி போட வேண்டியதாயிட்டு. ஏன்னா கமிஷனரே அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா இவர் வெறும் கொள்ளைக்காரனா மட்டும் இல்லை, பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார். 68 கொள்ளை சம்பவங்கள், 1500 சவரன் நகை, ஒரே ஒரு எஃப்ஐஆர் மேலே இல்லை. ஆள் இருக்க வீட்லேயும் அடிச்சிருக்காரு, ஆள் இல்லாத வீட்லேயும் அடிச்சிருக்காரு. தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு, கூட்டு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. எந்த இடத்துலையும் முகம் கிடையாது, எல்லாத்துலேயும் மங்கிக்குள்ளாதான். குடும்பமாக செஞ்சதை தொட்டு தான் இவங்க மாட்டலை, வெளியால் சேர்ந்து ஷேர் பிரிக்கிறதுல பிரச்சனை வந்துடும். இவர் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் வேறு ராடு மட்டும்தான். அந்த வீடியோலாம் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மகா பூட்டு போட்டு உள்ளே படுத்து தூக்கிட்டு இருக்கோம். ரயில்வே ட்ராக்கை ஒட்டி வீடுகள் கட்டுறோம்ல ரெண்டு பக்கமும், அந்த வீடுகள் தான் கார்னரு. ஏன்னா ரயில்வே ட்ராக்கில் நாய் இருக்காது, அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட். இரவு நேரத்தில் பைக்கெல்லாம் பார்க்குறதா, எத்தனை பைக் கிடக்கு அந்த வீட்டில்? ஒரு பைக் 2 பைக் தானே ஆள் கம்மியாக இருக்கா, முடிவு பண்ணு. ஒரு ஸ்கூட்டி ஒரு பைக் இருக்குன்னா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 2-3 பிள்ளைங்க 2 வயசானவங்க கணக்கு கிடையாது. ஒரு கார் கிடக்குன்னா எந்த கார் கிடக்கு? சின்ன கார் கிடக்கு, சின்ன கார் 4 பேர் உள்ள கொடுப்போம். இனோவா கிடக்கா 9-10 பேர் பாண்டை பார்த்து போட உள்ள. இதெல்லாம் பிளான். தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு, கூட்டு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. எந்த இடத்துலையும் முகம் கிடையாது, எல்லாத்துலேயும் மங்கிக்குள்ளாதான். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழகத்தையே உலுக்கிய ஒரு திருடர் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 68 இடங்கள்ல தன்னுடைய கைவரிசையை காட்டி 1500 சவரன் வரைக்கும் நகைகளை கொள்ளடிச்சிருக்காரு. யார் இந்த ராடு மூர்த்தி? இவர் எப்படி சிக்கினாரு? இவர் செய்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க. பொதுவாக நம்ம திருடன்னு தான் போடுவோம், இன்னுங்கிற விகுதி தான் போடுவோம். ஆனால் அவர் இருங்கிற விதி போட வேண்டியதாயிட்டு. ஏன்னா கமிஷனரே அப்படி தான் சொல்றாரு. ஏன்னா இவர் வெறும் கொள்ளைக்காரனா மட்டும் இல்லை, பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார். பிஸ்னஸ்மேன், பெரிய தொழிலதிபர். ராஜபாளையத்தில் 4 கோடி ரூபாய்க்கு நூற்பாலை, அவுட்டோர்ல எல்லாம் பல ஏக்கர் இடங்கள், BMW காரு, இல்லை 15 லட்ச ரூபா பைக்கு, BMW லெக்ஸஸ் பைக்கு, இப்படி ஒரு ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைலு. ஒய்ஃபு ஹைகோர்ட் வக்கீல், அனிதா பிரியா வக்கீல். இவரோட லைஃப் ஸ்டைலே வேறு. ஆளே பயங்கர ரிச்சு லுக்கு தான். பார்த்தாலாம் திருடர்ன்னு சொல்லுவார், வடிவேலு சொல்லுவார். என்ன இவர் அழுத்திரியான்னு டர்ன்னு டர்ன்னு சொல்லு, என்ன திருடங்கிறன்னு. அந்த மாதிரி இருக்கு இவரோட லைஃப் ஸ்டைலு. சாதாரணமாக தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் பிறந்தவர் தான் ராடுமூர்த்தி. ராடு வைத்திருந்ததாலே அவர் பேர் ராடுமூர்த்தி ஆகிவிட்டார். வெறுமூர்த்தி தான். வெறுமூர்த்தி மதுரை கர்ணியாபுரம் அந்த பகுதியில் வசித்து வர்றாரு. மனைவி உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்காங்க, அனிதா பிரியா. இவரை பற்றி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 68 கொள்ளை சம்பவங்கள் சஸ்பெக்ட். யாருன்னே தெரியலை. எல்லாம் 100 சவரம், எப்படி 100 சவரம், 200 சவரம், இப்படி மினிமம் பேசிக்கே 100 குறைஞ்சி இல்லை. இப்படி ஒரு 1500 சவரம் வந்து சஸ்பெக்ட். பவுனம் இல்லை. ஆனால் 1500 பவுனையும் அடிச்சது ராடுமூர்த்தி தான். அடித்து அதை உருக்கிறதுக்கு தனி டீமு, சேல்ஸ் பண்ணுறதுக்கு தனி டீமு, அந்த காசை வச்சு புரோக்கரை வச்சு ராஜபாளையத்தில் இடம் வாங்கினது, போனது, வச்சது எல்லாம் A to Z. கிட்டத்தட்ட 5 மாவட்டத்தை இவர் கவர் பண்ணியிருக்காரு. எங்கள் ராமநாதபுரம், கோயம்புத்தூர், ராஜபாளையம், மதுரை, இப்படி ஒரு ஒட்டஞ்சத்திரம், இப்படி ஒரு 5 மாவட்டம், விருதுநகர் பகுதிகள் எல்லாத்துலேயும் ஒரு விருது. 50 சவரம் இன்னைக்கு 40 லட்ச ரூபாமா? சும்மா சிம்பிள். ஒரு நைட்டில் முடியுமா? எந்த பிஸ்னஸ் மேனாலும் முடியாது. அந்த மாதிரி இவருடைய தொழிலை விஸ்தி பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு வந்து உதவியாக இருந்தது யாருன்னா அவங்க அம்மா சீனித்தாய் அனிதா, அதான் மனைவி அனிதா என்கின்ற அனிதா பிரியா, நாகஜோதி, லட்சுமி, மோகன், மகாலட்சுமி. இவங்க தான் இந்த டோட்டல் இந்த கேங்க்கு வந்து லீடு கொடுக்குறது. அதாவது குடும்பமாக செஞ்சதை தொட்டு தான் இவங்க மாட்டலை, வெளியால் சேர்ந்து ஷேர் பிரிக்கிறதுல பிரச்சனை வந்துடும். நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணேன் மேச்சேரி சேலம் மாவட்டத்தில். ஒரு CBI அதிகாரின்னு சொல்லி கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. வந்து அடுத்த டாஸ்மார்க்லேயே ஷேர் பிரியல் நடக்குது. உனக்கு இவ்வளோ, எனக்கு இவ்வளோ, எனக்கு அது, எனக்கு இது. கார் 4 எடுத்துகிட்டு வந்தால் வாடகை 4 போட்டு டீசல் நான் தான் போட்டேன்னு நகை அள்ளி வீசியிருக்காங்க டாஸ்மார்க்லேயே உட்காந்து. வீசினோன்னு வந்து போலீஸ் வந்து அப்படியே அம்மி வாங்க தம்பி, நீங்கள் ஷேர்லாம் அங்கே பிரிச்சுக்கலாம் வாங்க அப்படி தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா வெளியால் நடந்தால் அந்த பிரச்சனை வீட்டிலே பண்ணதுட்டு மாட்டலை. 68 கொள்ளை சம்பவங்கள், 1500 சவரன் நகை, ஒரே ஒரு எஃப்ஐஆர் மேலே இல்லை. சரி, இவருக்கு ராடு மூர்த்தியின் பேர் வந்ததுக்கான காரணம் என்ன? இவர் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் வேறு ராடு மட்டும்தான். அந்த வீடியோலாம் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மகா பூட்டு போட்டு உள்ளே படுத்து தூக்கிட்டு இருக்கோன்னு. இந்த வடிவேல் ஒரு சொல்லுவார், ஆமாம் ஒரு சாவியில் திறக்குது, இது பெரிய திண்டுக்கல் பூட்டு பேர், ஊர் பேரை வாங்காதரா அப்படின்னு வடிவேல் ஜோக் வச்சிருப்பாரு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிம்பிள் ஒரு ராடுங்க. நம்ம அந்த வீடியோ பாருங்கள், ப்ரமோவில் இப்படி வச்சு லைட்டாக ஒரு சின்ன நெம்பு தான், கதவு திறந்துருது. கதவு திறந்து உள்ளே போய் வீட்டில் ஆள் இருந்தாக்க கட்டி போட்டுட்டு அடிச்சுட்டு வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் நடத்தியிருக்கான். யாராவது கொலை பண்ணி தான் எப்பயோ சிங்க் ஆகிருக்கும், மாட்டியிருக்கும். ஆனால் அந்த நான் நிறையா சொல்லியிருக்கேன், ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க கொலை பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு வேலையும் இல்லை, திருடுறது தான் வேலை. ஒன்லி ஹவுஸ் பிரேக்கிங் தான், அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. நகை தாங்க டார்கெட்டு. இதுவும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் வந்து விஞ்ஞான கொள்ளையானா இருந்திருக்கிறார், சாதாரண கொள்ளையானா இல்லை. எப்படின்னா எந்த ஒரு CCTVலையும் இவர் மாட்டலை மூஞ்சி.
காரணம் இவர் தேடி போனது எல்லாமே ரயில்வே ட்ராக் தான். ரயில்வே ட்ராக்கை ஒட்டி வீடுகள் கட்டுறோம்ல 2 பக்கமும், அந்த வீடுகள் தான் கார்னரு. ஏன்னா ரயில்வே ட்ராக்ல நாய் இருக்காது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஏன்னா ரயில்வே ட்ராக்ல நாய் வேற யாரும் மனுஷன் நட மாட்டெல்லாம் இருக்காது. அது நடந்தே போகிறது. அதிகபட்சம் ட்ரெயினில் போகிறவனைய பார்ப்பான், ஏதோ ரோட்டில் உள்ளவனை வெளியே வைக்க போகிறது உட்காந்துருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வேற என்ன, யாராவது வந்தால் கூட நீ பேண்ட்டை கட்டிட்டு வெளியே வைக்க போகிற மாதிரி உட்காந்தா அவங்களை என்ன செய்ய போகிறாங்க? ஐயா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா போயிடுவாங்க தானே. இயல்பு தானே அது. பெண்ணுக்கு அதுதான், ஆணுக்கு அதுதான். இப்படியா இவருடைய பிளான் பண்ணி இதுக்கு துப்பு கொடுக்குறவங்க தான் இந்த டீம். இந்த அம்மா, மோகன், மகாலட்சுமி, லட்சுமி, நாகஜோதி, இவங்கெல்லாம் எங்க தூக்குனா நல்லா இருக்கும் கரெக்டாக பிளான் பண்ணுறது. அனிதா அவங்க மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயில்கள் எடுக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு மாட்டினா வெளியே கொண்டு வர்றதோ காலுகையை முறிக்கிறோம் பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை அவங்க ஈடுபடுத்துவாங்க. இவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் நோபல் ப்ரொஃபஷன் லாங்கிறது. அதனால தான் சார் பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அவர் இப்போ. ஆமாம், தொழிலதிபர் ஆகிட்டார். சாதா திருடனாவெல்லாம் இல்லை பாருங்க. அவர் டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க வெளியில். இல்லாட்டி சும்மா குடிச்சு காசு அழிச்சிருவாங்க. தம்பி அநியாயத்துக்கு வந்த காசு தானே. 4 கோடி 100 பாளையம்னா 100 பாளை செட்டில்டு, லைஃப் செட்டில்டு. லாஸ்ட் இன்சிடென்ட் ராஜபாளையமும் ஒட்டஞ்சித்திரமும் சிமிலரில் தான் மாட்டுறாங்க. ரெண்டுமே சிமிலராக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ரயில்வே ட்ராக் உள்ள வீடு, வீட்டில் அது எப்படின்னா எப்படி கணக்கு பண்ணுறதுன்னா, இரவு நேரத்தில் பைக்கெல்லாம் பார்க்குறதா, எத்தனை பைக் எடுக்கு அந்த வீட்டில்னு. ஒரு பைக் 2 பைக் தானே, ஆள் கம்மியாக இருக்கா முடிவு பண்ணு. ஒரு ஸ்கூட்டி ஒரு பைக் இருக்குன்னா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 2-3 பிள்ளைங்க 2 வயசானவங்க கணக்கில் ஏச்சு. ஒரு கார் கிடக்குன்னா எந்த கார் கிடக்கு, சின்ன கார் கிடக்கு, சின்ன கார் 4 பேர் உள்ள குடும்பம். இனோவா கிடக்கா 9-10 பேர் இருப்பாண்ட பார்த்து போட உள்ள. இதெல்லாம் பிளான். ஆள் இருக்க வீட்லேயும் அடிச்சிருக்காரு, ஆள் இல்லாத வீட்லேயும் அடிச்சிருக்காரு. தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு, கூட்டு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. எந்த இடத்துலையும் முகம் கிடையாது, எல்லாத்துலேயும் மங்கிக்குள்ளாதான். மங்கிக்குள்ளா அது ராடமூர்த்தியை பிடிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான காரணம், எல்லா ஆஃபன்ஸ்லையும் ஒரே ட்ரெஸ். வேறு வேறு ட்ரெஸ்ஸு போட்டால் தானே உன்னை பிடிக்க முடியும். கட்டப்பட்ட சட்டை, அந்த சட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரே ட்ரெஸ்ஸு போட்டோன்னே இவரை கண்டுபிடிக்கல. பெரிய குழப்பம் வந்துட்டு போலீஸுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வீட்டுக்குள்ளே போய் திருடக்குள்ளே என்ன தெரியுமா சரி இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள், யூகிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்யறது, மாஸ்டர் பிரெயின் உள்ளே போயிட்டு ஹிந்தியில் பேசுறது. திருட உள்ள இப்போ உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இருக்குல்லப்பா, கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டு நீ நானும் ஹிந்தியில் பேசுறது. எதிராவோ கி பியாக்கி இன்னும் பாதிக்கப்பட்ட நாங்கள் என்ன நினச்சிப்போம், பவாரியாக்கள் வந்திருக்கார்கள், மேவாட்டு கொள்ளையர்கள் வந்திருக்காருன்னு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது. எப்போ என்ன மொழியிலமா பேசுனா, ஐயா ஹிந்தியில் தான் பேசுனான். அவன் எதில் பேசினாலும் அவன் தெரிய போகிறது இல்லை. தமிழில் பேசலை ஐயா, இங்கிலீஷில் பேசலை. அப்போ எதில் பேசுனா, ஹிந்தியில் தான் பேசுகிறான். அப்போ டோட்டல் போலீஸுடைய ஃபோக்கஸையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைக்கல, நார்த் இந்தியன்ஸ் மேலே வச்சுட்டாங்க, வடநாட்டு மேலே வச்சுட்டாங்க. நான் அது அதிக தொலைக்காட்சிகளை சொல்லியிருக்கேன். எல்லா மாநிலத்துக்காரன் இங்கே திருடனும் கிடையாது, இங்கே வந்திருக்க மாநிலத்துக்காரன் எல்லாரும் தொழிலாளியும் கிடையாது. தொழிலாளி போர்வையில் திருடன் இருக்கான், திருடன் போர்வையில் தொழிலாளி இருக்கான். இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் என்ன செய்யும், அந்த ஏரியாவில் நார்த் இந்தியனாக இருக்கான் பாரு, தூக்கி பார்த்தா எங்கே இருந்து ரெக்கவரி இருக்கும், இருக்காதுல்ல. திருட்டு கேஸை மட்டும் எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் பத்தாது, கோர்ட்டில் ரெக்கவரி காமிக்கணும் போலீஸு. அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அப்போ கமிஷனரோட உத்தரவில் துணை ஆணையர் ஸ்டாலின், கோவை துணை ஆணையர் அவர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. போட்டு ஒட்டுமொத்த சிசிடிவி பேக்கேஜ் எடுங்கடா. ஏன்னா ரயிலில் வந்துருந்தா தானே ரயில்வே ஸ்டேஷனில் நீ மாட்டுவேன். நீ மாட்டுறது அப்படி இல்லை, ரயில்வே ட்ராக் ஓரமாக உள்ளே வந்துடுறது. உள்ளே வந்து அதுலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்லேயே பயணிக்கிறது. அவரோட பிளானை பூரா பாருங்கள். பயணித்து அதில் வலதுபுறம் இடதுபுறம் வீட்டை சேஸ் பண்ணுறது, சேஸ் பண்ணி அடிக்கிறது. பக்கா பிளானிங், பட்டா பிளானிங். அதனால் இவரை வந்து சுத்தமாக இவரை பிடிக்க முடியல. இன்னொன்று, இந்தியில் பேசி குழப்பிட்டது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, பெரிய ஸ்ட்ராட்டஜி. அது ராஜ வியூகம் தான் அதெல்லாம். ஏன்னா என்டையராக ஒரு தமிழில் பேசியிருந்தா என்றைக்கே தூக்கிட்டு இருப்பாங்க, குரல் அலைவரிசையை வச்சே தூக்கிட்டு இருப்பாங்க. எந்த வீட்டில் திருடாரோ அந்த வீட்டு டிவிஆர் பாக்ஸெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு வீட்டில் திருடுனா 1 or 2 hours இருந்தால் ஆகணும்ல. டிவிஆர் பாக்ஸில் ஒரு கட்டி போட்டுறது, செல்ஃபோனை ரெக்கவரி பண்ணிட்டு கத்தாமல் இருந்தால் உயிர் மிச்சம். அது இந்தியில் வான் பண்ணுறது தானே. ஏதாவது சொன்னால் பேசாமல் அமைதியாகிடுவாங்க. மிட் நைட்டில் தூக்கத்தில் என்ன பண்ண முடியும். அது அந்த வேலைகளை பார்த்துருக்காரு. ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு பூந்து அடிக்கிறது, பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்க முடியும். இது எல்லாத்தை விட ராடமூர்த்தியோட இன்னொரு இது என்னென்னா, காரு பைக்கு இதெல்லாம் வச்சுருந்த போதும் எங்கே திருட போகிறதுக்கும் வாகனங்களை பயன்படுத்துறது இல்லை, பேருந்துகளில் ஏறி போகிறது. ஒரு காமன் மான் நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறது, அங்கே நிற்கிறது, அங்கே போகிறது. யாருமா கேட்க போகிறா? நீ போய் நைட்டில் போய் கிளாம்பக்கத்தில் உன்னை யாரும் கேட்க போகிறாங்களா? ஒரு பேக்கோட நின்னா உன்னை என்ன கேட்க போகிறாங்க? பஸ்ஸு வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வேறு என்ன கேட்க போகிறாங்க? உன்னை போய் கேட்க மாட்டேன். இதே மாதிரி தான் இவங்க குடும்பமாக பிளானிங் பண்ணுறது. அவங்கவுங்க அந்தந்த ஊர்லேருந்து பஸ்ஸில் ஏறி அந்தந்த இடத்துக்கு வந்துடுறது, வந்து கரெக்டாக பிச்சுக்குள்ளே போகிறது. உள்ளே போக்குள்ள வெளில காவல் காக்க ஆள். சப்போஸ் ஒரு வேளை உள்ள பிரச்சனை ஆகிடுது, உள்ளே வச்சு தாப்பாகப்பா போட்டுறாங்கன்னா வெளிலேருந்து ஆள்.
எல்லாமே பிளான் கரெக்டாக பண்ணி இவங்க அடிச்சிருக்காங்க உள்ள புந்து. சரி சரி, இவர் எப்படி சிக்குனாரு, என்ன காரணம், இப்ப எப்படி மாற்றத்துக்கான காரணம் என்ன? மோகன் இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட் நிற்கக்குள்ள போலீஸ் நைட் ரவுண்ட்ஸ் போக்குள்ள என்னப்பா எதுனானு பார்ப்பாங்கல்ல, என்னப்பா ரொம்ப நேரமாக நிற்கிற அப்படின்னு பேக்க திறந்து பார்த்தாங்க. அதில் மங்கிக்குள்ளா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீ ஊட்டியில் மங்கிக்குள்ளா வச்சிருந்தா உடனே அவனும் சந்தேகப்பட போகிறது இல்லை. இந்த வெயிலில் ராஜபாளையத்தில் பங்குனி வெயில் பல்லெளிச்சு அடிக்கிற ஊரில் இங்கே என்ன உனக்கு மங்கிக்குள்ளாக்கு வேலை என்னன்னா, உள்ளே பார்த்தா ராடு சின்ன சின்ன சாவி இதெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் அவரை கொண்டு போய் காவல்துறை நன்கு விசாரிக்கும் போது அவர் அப்போ தான் தெரியுது ராடுமூர்த்தியோட ஆளுகன்னு. அது வரைக்கும் ராடுமூர்த்தின்னு ஒரு ஆளே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்புறம் தான் ராடுமூர்த்தியே வர்றாது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் முதல் முறையாக கைதாகிறாரு. அப்பனா எவ்வளவு பக்காவான பிளானிங். ஆமாம் ஆமாம், கோவையில் மட்டும் 400 பவுன் ரெக்கவரி. அப்பா ஆமாம், 400 பவுனு கோவையில். கடைசியாக இவரை பிடிச்ச அன்னைக்கு என்னென்ன பொருள் ரெக்கவரின்னு சொல்லிடுறேன். 150 சவரன் ரெக்கவரி, 2.5 லட்சம் ரொக்கம், ஒரு டேப்லெட்லேயும் முழுங்குறது இல்லை, டேபு லேப்டாப்பு, 84 லட்சம் மதிப்பிலான மொத்த பொருள், கிட்டத்தட்ட நியரஸ்ட் 1 கோடி ரூபா இவருடைய மொத்த ரெக்கவரி இது ஆயிருந்திருக்கு. நம்ம நிறைய பல்வேறு திருடல் சம்பவங்களை பார்த்துருக்கோம், பவாரியர்களை பார்த்துருக்குறோம், மேவாட்டு கொள்ளையர்களை பார்த்துருக்குறோம். இவங்க எல்லாருமே ஒரு 1 or 2 சம்பவங்களே மாட்டிடுவாங்க. ராடுமூர்த்தி மாட்டாதது முக்கியமான காரணம் குடும்பத்தை வைத்து திருடியது. கூட இருந்து ஹெல்ப் பண்ணதெல்லாம் குடும்பம். அம்மா மாட்டி விட்டுருமா பிள்ளைய? முடியாது. கூண்டோட கைலாசம் எல்லாரும் போயிடுவோம். பொண்டாட்டி மாட்டி விட்டுருமா? அவங்க தான் ஹைகோர்ட் அட்வொகேட் ஆச்சு, அவாரி அட்வொகேட் ஆச்சு. மாஸ்டர் மைண்டே அவங்க தான். பிரெயினா இருந்திருப்பாங்க, கண்டிப்பா இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைல மாட்டிருந்தா கூட அவங்க பேசி வெளில அடிச்சு வந்திருப்பாங்கம்மா. இவங்க இதுக்கு முன்னாடி மாட்டாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. எங்கன்னா மாட்டிருந்தா கூட சின்ன கேஸா போட்டு வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. நேரடியாக மூர்த்தி பிக்சருக்கு போகாமல் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா என்னென்ன லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் வருது, என்னென்ன எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத திட்டுப்பையன் வாட்ச் பண்ணுறதோட நீங்கள் வாட்ச் பண்ண ஈஸியாக ஒன்றும் மாதிரி யாரும் சந்தேகப்பட போகிறா. நான் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு சோப்பு வைக்க வர்றேன், மாங்காய் வைக்க வர்றேன், தேங்காய் வைக்க வரேன், விரட்டி அடிக்கிறது காரணம் அதுதான். தேவைன்னா நம்ம கடையில் வாங்கி போகிறேன், ஆர்டர் போட்டால் வீட்டில் கொடுக்க போகிறான். எதுக்கு தேவையில்லாமல் இவங்கள்ட்டலாம் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் எல்லாருமே சொல்கிறேன். யாருமே வீட்லயே அது வேண்டியதே இல்லை. அறிமுகம் இல்லாத நபர்களே சேர்க்கவே சேர்க்காது. கேட்டட் கம்யூனிட்டி கூட எனக்கு ஒரு காலத்தில் பிடிக்காது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தொல்லையே இல்லாதம்மா, எந்த பிரச்சனையும் கிடையாது. முகம் வச்சு அதில் ஓகே பண்ணாதான் உள்ளே விட போகிறாங்க. அதுவும் அந்த கன்சென்ட் வீடு ஓகே பண்ணணும். தெரியல, அதெல்லாம் கன்சென்ட் வீடு ஓகே பண்ணால் உள்ளே வராது. இல்லை ஓகே தான், ஃபைன் தானே, சேஃபர் சூட் தானே. ஆனால் இந்த ரயில்வே ட்ராக்குங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் இல்லாமல் ட்ராக்கில் வந்து நாய் இருக்காது. அது முக்கியமானது பாருங்க. இப்போ நம்ம திருநாயை பற்றி எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நாய் இருக்காதுங்கிறது ஒரு பெரிய புரிதல், தெளிவு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. நாய் இருக்காது அந்த வீடுகளில், நல்ல அழகான புரிதல் அது. ஏன்னா நாய் அடிச்சு போட்டுரும் ரயில்வே ட்ராக்கில் நீ யார் வேணுமோ நடந்து போகலாம். டக்குன்னு வெளியே வைக்க போகிறோம்னு உட்காந்துட்டு யாரும் கேட்கவும் ஆள் இல்லை. இன்ஃபேக்ட் ஆர்பிஎஃப் வந்து கேட்டால் கூட, ஏன்னா அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டியும் நிறைய பேர் அந்த மலைஜலம் கழிக்க பயன்படுத்துவாங்க. அதனால அவங்களும் சந்தேகப்படுறது இல்லை. இல்லை திடீர்னு பைத்தியம் மாதிரி பேசிட்டு போனீங்கன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்க? பைத்தியம் மாதிரி பேச அவ்வளோதான், அப்படிதான் யாரும் நினைப்பாங்க. சந்தேகப்படுறதுல வேலை கிடையாது. ரயில் இப்படிங்கிறதுல கிராஸ் ஆகும், ஒரு பெட்டி டு ஒரு பெட்டி கிராஸ் ஆகும். முதல்ல அது மாதிரி ஒரு ஆளுனால உள்ள ஓடிடுவாங்க, எல்லாம் செல்லுகளில் பிடுங்க போறானோன்னு. இவங்க நினைச்சதெல்லாம் செல்போன் திருட்டு இந்த லெவலில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு நோக்கமே இது இல்லை. கரெக்டாக அந்த வீடுகளை பிளான் பண்ணி அடிச்சிருக்கு. இதில் முக்கியமானது இவர்கிட்ட சத்தியம் மொழி. தமிழ் பேசாமல் ஹிந்தி பேசி குழப்பிவிட்டது, போலீஸை குழப்பிவிட்டது. அதெல்லாம் போலீஸும் ஒரு வேளை குழம்பி அங்கே உள்ள ரயில்வேல திருடவங்களை தான் பிடிச்சிருப்பாங்கம்மா. ரயிலில் பிட் பாக்கெட் சுற்றிட்டு இருக்காங்களா, ரயில் திருட்டு செயினாக இருக்கிறது, அந்த பசங்களை தான் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர் ஒரு 1500 சவரனுக்கு இதுவரையில் நம்மளும் இந்த மாதிரி திருட்டு பார்த்ததே இல்லை. 1500 சவரனா இன்னைக்கு என்ன கோடி ரெக்கவரி. 4 கோடியில் நூற்பாலை, காரு, காஸ்ட்லி காரு, பைக் 5 லட்சம் ரூபாய் பைக், ஹைஃபை லைஃப் ஸ்டைலு. இப்படி சாதாரணமாக ஒரு தேனியில் பிறந்து மதுரையில் தங்கி ஒரு 5-6 மாவட்டத்தை வந்து, ராமநாதபுரத்தில் ஒரு அஃபென்ஸ், அது ரயில்வே ட்ராக்கு தான். 5-6 மாவட்டத்தில் வந்து பிடிச்ச ராடுமுருகன் அவர்களை துணை ஆணையர் ஸ்டாலின் அவருடைய சிறப்பு தனிப்படை அதுதான் பிடிச்சிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நிச்சயமா சார். இந்த திருடன் ராடுமூர்த்தி அவர்களை பத்தி பல்வேறு புரியாத தெரியாத தகவல்கள் பத்தி சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி.